வணக்கம் நண்பர்களே, நான் உங்க காயரி. இன்று நான் இந்த கதையை பார்க்க போறோம். என் பேர் நித்யா. திருமணமாகி 5 வருடங்கள் ஓடிவிட்டன. ஒரு தனியார் வங்கியில் மேலாளரா இருக்கும் ராஜேஷுக்கும் எனக்கும் இடையில் சண்டைகள் என்று எதுவும் கிடையாது. ஆனா எங்களுக்குள் பேச்சுகளும் கிடையாது. காலை 8 மணிக்கு அவசரமா கிளம்பிச் செல்பவர், இரவு 9 மணிக்கு வரும்போது வேலையின் களைப்பை மட்டுமே சுமந்து வருவார். நித்யா, இன்னைக்கு லேட் ஆகும், டின்னர் வச்சிடு. இதுதான் எங்க வீட்டின் அன்றாட உரையாடல். அந்த பெரிய வீட்டில் விலை உயர்ந்த பொருட்களுக்கு மத்தியில் நான் ஒரு அலங்கார பொம்மையாகவே வாழ்ந்து வந்தேன். என் உணர்வுகளுக்கு அங்க மதிப்பு இருக்கிறதா என்று கூட எனக்கு தெரியவில்லை. அன்று திங்கட்கிழமை. ராஜேஷ் ஒரு வார கால பயிற்சிக்காக ஹைதராபாத் கிளம்பிக் கொண்டிருந்தார். நித்யா, பேக் பண்ணியாச்சா? சார்ஜர் எடுத்தியா? லேப்டாப்பை தோளில் மாட்டிக்கொண்டே கேட்டார். எல்லாமே வச்சிட்டேன். அங்க போனதும் ஒரு போன் பண்ணுங்க என்றேன். நான் அவர் கண்களை பார்த்து. அவர் என் நெற்றியில் ஒரு இயந்திரத்தனமான முத்தத்தை கொடுத்துவிட்டு, பார்த்து இரு என்று சொல்லிவிட்டு காரில் ஏறினார். அவர் சென்ற பிறகு அந்த வீடு இன்னும் பெரிதாக தெரிந்தது. அந்த மௌனம் என்னை உருக்கியது. மதிய உணவு முடித்துவிட்டு ஹாலில் அமர்ந்து ஒரு புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தேன். திடீரென காலிங் பெல் சத்தம். ராஜேஷ் எதையாவது மறந்துவிட்டு திரும்பி வந்து விட்டாரோ என்று நினைத்து ஆவலுடன் கதவை திறந்தேன். வாசல் அவதே ராஜேஷ். ஆனா அந்த கண்கள். ராஜேஷின் கண்களில் எப்போதும் ஒரு அதிகாரமும் பரபரப்பும் இருக்கும். ஆனா வாசலில் நின்றிருந்த இவரிடம் ஒரு அமைதியும் ஒருவிதமான குறும்புத்தனமும் தெரிந்தது. அவர் அணிந்திருந்த டீசர்ட்டும் தோளிலிருந்த கேமரா பையும் ராஜேஷிற்கு சம்பந்தமில்லாதவை. யார் நீங்க? என் குரல் நடுங்கியது. அவர் சிரித்தார். நித்யா இல்லையா? நான் சந்தோஷ், ராஜேஷோட தம்பி. அண்ணன் உன்கிட்ட என்னை பற்றி சொன்னதே இல்லையா? என் மூச்சு நின்றது போல இருந்தது. ராஜேஷிற்கு ஒரு தம்பி உண்டு என்பதும் அவர்களுக்குள் ஏதோ மனக்கசப்பு என்பதும் எனக்கு தெரியும். ஆனா உருவத்தில் அப்படியே ராஜேஷைப் போலவே இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. அண்ணன் ஊர்ல இல்லை என்று கேட்டவாறே உள்ளே வந்தார். இப்பதான் கிளம்பி போனாங்க. ஒரு வாரம் ஆகும் வர என்ற நான் தயக்கத்துடன். அவர் சோபாவில் அமர்ந்து என்னை ஏறிட்டார். ராஜேஷ் என்னை பார்க்கும்போது ஒரு கடமை இருக்கும். ஆனா சந்தோஷ் என்னை பார்த்த பார்வையில் ஒரு ஆழமான அங்கீகாரம் இருந்தது. பரவாயில்ல நித்யா, நான் இங்க ஒரு அசைன்மெண்ட் விஷயமா வந்தேன். ஒரு வாரம் இங்க தங்கிக்கலாமா? அந்த நிமிடம் எனக்குள் ஒரு பயமும் அதே சமயம் ஒரு இனம் புரியாத ஆறுதலும் ஏற்பட்டது. ராஜேஷின் அதே முகத்தை என் முன்னே பார்க்கும்போது எண்ணெறியாமல் என் இதய துடிப்பு அதிகமானது. மௌனமாயிருந்த அந்த வீட்டில் ஏதோ ஒரு வசந்தம் வீசத் தொடங்குவதை நான் உணர்ந்தேன். சந்தோஷ் அந்த வீட்டிற்குள் வந்த முதல் சில மணி நேரங்கள் எனக்குள் ஒரு பெரிய போராட்டமே நடந்தது. ராஜேஷின் அதே முகம், அதே குரல், ஆனா முற்றிலும் வேறொரு மனிதன். ராஜேஷ் வீட்டில் இருக்கும்போது அந்த இடம் ஒரு அலுவலகம் போல இறுக்கமாயிருக்கும். ஆனா சந்தோஷ் வந்த பிறகு அந்த வீட்டின் மௌனம் மெல்ல உடையத் தொடங்கியது. அன்று மாலை நான் சமையலறையில் காபி போட்டுக் கொண்டிருந்தேன். வழக்கமாக ராஜேஷிற்கு காபி கொடுக்கும்போது அவர் போனில் யாரிடமாவது பேசிக் கொண்டிருப்பார் அல்லது லேப்டாப்பில் ஏதோ டைப் செய்து கொண்டிருப்பார். நான் காபியை வைத்துவிட்டு அமைதியா வந்து விடுவேன். நித்யா, மணக்க மணக்க காபி போடுறீங்க போல. சந்தோஷின் குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினேன். அவன் சமையறை வாசலில் சாய்ந்து நின்று கொண்டு என்னையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது பார்வையில் ராஜேஷின் அந்த தார்மீக அதிகாரம் இல்ல, மாறாக ஒரு மென்மையான ரசனை இருந்தது. ஆமா, காபி குடிங்க என்று அவனிடம் நீட்டினேன். அவன் காபியை வாங்கும்போது தற்செயலா என் விரல்கள் அவன் கையில் பட்டன. என் உடல்ல ஒரு மின்னல் பாய்ந்து போன்ற உணர்வு. ராஜேஷின் அதே ஸ்பரிசமான அது ஒரு இதமான கதகதப்பு இருந்தது. அவன் காப்பியை ஒரு சிப் குடித்துவிட்டு, நித்யா, இவ்வளவு அருமையான காப்பியை நான் குடிச்சதே இல்லை. அண்ணன் ரொம்ப கொடுத்து வச்சவன் என்றார். அந்த ஒரு சின்ன பாராட்டு. அதை ராஜேஷிடமிருந்து கேட்க நான் 5 வருடங்களாக ஏங்கிக் கொண்டிருந்தேன். இரவு உணவின் போது அவன் என்னை பற்றியே கேட்டுக்கொண்டிருந்தா. உங்களுக்கு என்ன பிடிக்கும் நித்யா? உங்க ஹாபி என்ன என்று அவன் கேட்க கேட்க எனக்குள் புதைந்து கிடந்த நித்யா மெல்ல வெளியே வந்தாள். எனக்கு கவிதைகள் பிடிக்கும் என்பது கூட ராஜேஷிற்கு தெரியாது. ஆனா சந்தோஷிடம் பேசும்போது நான் ஒரு மனுஷியாக அங்கீகரிக்கப்படுவதை உணர்ந்தேன். உணவு முடித்துவிட்டு அவன் தன் கேமராவில் எடுத்த புகைப்படங்களை காட்டினான். இந்த உலகத்துல நிறைய அழகு இருக்கு நித்யா, நாம தான் அதை கவனிக்காம ஓடிட்டு இருக்கோம் என்றான். அவன் பக்கத்தில் அமர்ந்து அந்த புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்த போது எங்கள் இருவருக்கும் இடையிலிருந்த இடைவெளி குறையத் தொடங்கியது. அவன் கண்கள் என் கண்களை சந்தித்த போது அந்த பார்வையில் ஒரு தேடல் இருந்தது. அண்ணன் உங்களை சரியா கவனிச்சுக்கலையோன்னு எனக்கு தோணுது நித்யா என்று அவன் மெல்லிய குரலில் சொன்னபோது என் இதயம் பலமாக துடிச்சது. அப்படியெல்லாம் இல்லை என்று நான் பொய்யா மறுத்தாலும் என் கண்கள் உண்மையை சொல்லின. அவன் மெதுவாக தன் கையை என் கையின் மீது வைத்தான். நான் அதை தட்டிவிடவில்லை. 5 வருட தனிமைக்கு அந்த ஒரு சிறிய ஸ்பரிசம் பெரிய மருந்தாக தெரிந்தது. அந்த ரவு ராஜேஷின் அறையில் நான் படுத்திருந்த போது பக்கத்து அறையில் ராஜேஷைப் போலவே உருவம் கொண்ட ஒருவன் இருக்கிறான் என்ற நினைவே எனக்கு ஒரு விசித்திரமான கிளர்ச்சியை தந்தது. அது தவறா என்று அறிவு கேட்டது. ஆனா என் மனமோ அந்த அன்பிற்காக தவிச்சது. சந்தோஷ் வந்து 3 நாட்கள் ஆகிவிட்டன.
ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய எதிர்பார்ப்புடன் விடிந்தது. ராஜேஷ் வீட்ல இருக்கும்போது நான் ஒரு வேலைக்காரியைப் போல இயந்திரத்தனமா இயங்குவேன். ஆனா இப்போது நான் எனக்காக தயாராகத் தொடங்கினேன். காலையில் குளித்துவிட்டு ஈரமான கூந்தலை துடைத்துக்கொண்டே கண்ணாடி முன் நிற்கும்போது எனக்குள் ஒரு புது தெம்பு தெரிந்தது. அன்று மதியம் மழை பெய்து கொண்டிருந்தது. ஜன்னல் வழியே சாரல் உள்ளே வந்து கொண்டிருந்தது. நான் ஹாலில் அமர்ந்து மழையை பார்த்து கொண்டிருந்தபோது சந்தோஷ் அவன் கேமராவுடன் அங்க வந்தார். இந்த மழையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நித்யா என்றான் அவன். நான் மெல்லச் சிரித்தேன். சும்மா கிண்டல் செய்யாதீங்க சந்தோஷ். நிஜமாத்தான் சொல்றேன். அண்ணன் உங்களை ஒரு வங்கி லாக்கர்ல வச்சிருக்கிற வேற மாதிரி பாதுகாக்கிறாரே தவிர அதை எடுத்து போட்டு ரசிக்கத் தெரியல அவருக்கு என்று சொல்லிக்கொண்டே என் அருகில் அமர்ந்தான். மழையின் சத்தமும் அறையிருந்த மௌனமும் ஒரு நெருக்கமான சூழலை உருவாக்கின. அவன் மெதுவாக தம் போனில் ஒரு மெல்லிசையான பாடலை ஒலிக்க விட்டான். நாம ஏன் டான்ஸ் ஆடக்கூடாது என்று கையை நீட்டினான். என்னால முடியாது என்று நான் மறுத்தேன். ஆனா அவன் விடவில்லை. அவன் என் கைகளை பிடிச்சு இழுத்தபோது என் உடல் அவன் மீது சாய்ந்தது. அவன் இடுப்புல கையை வைத்து என் மெல்ல அசைக்கத் தொடங்கினான். ராஜேஷின் அதே வாசனதே தோற்றம். ஆனா அவனது அணைப்பில் ஒரு மென்மை இருந்தது. பாடல் ஒலிக்க ஒலிக்க எங்களை சுற்றியிருந்த உலகம் மறைந்தது. அவன் என் கழுத்தருகே குனிந்து உங்கிட்ட இருந்து வர இந்த மல்லிகைப்பூ வாசனை என்னவோ செய்து நித்யா என்று கிசுகிசுத்தான். அவனது மூச்சுக்காற்று என் கழுத்தில் பட்டபோது எனக்குள் ஒரு மின்சாரம் பாய்ந்தது. என்னை எறியாமல் நான் அவன் தோளில் முகம் புதைத்தேன். அவன் என் முகத்தை மெல்ல துயர்த்தி என் கண்களை பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு தீவிரம் இருந்தது. அவன் மெதுவாய் இதழ்களை நெருங்கினான். ஒரு நிமிடம் என் அறிவு இது ராஜேஷின் தம்பி என்று எச்சரித்தது. ஆனால் என் உணர்ச்சிகளோ இவன் ராஜேஷைப் போலவே இருக்கிறான், இவனிடம்தான் நான் தேடிய அன்பு இருக்கிறது என்று வாதிட்டது. அந்த மழைக்கால மாலையில் சமுதாய கட்டுப்பாடுகளும் தார்மீக விதிகளும் அந்த சாரலில் கரைந்து போயின. நாங்க சோபாவில் மிக நெருக்கமாக அமர்ந்திருந்தோம். அவன் என் சேலை தலைப்பை மெல்ல சரி செய்து என் தோளில் முத்தமிட்டா. அந்த ஸ்பரிசம் எனக்கு புதிதாக தெரிந்தது. 5 வருடங்கள் ராஜேஷுடன் வாழ்ந்திருந்தாலும் ஒரு பெண்ணான இவ்வளவு ஆழமா உணரப்பட்டது இதுவே முதல் முறை. அன்றிரவு அந்த வீட்டின் மௌனம் ஒரு ரகசிய ஒப்பந்தத்தைப் போல எங்களை சூழ்ந்திருந்தது. அந்த மழைக்கால மாலையைத் தொடர்ந்து வந்த நாட்கள் ஒரு கனவைப் போலவே நகர்ந்தன. என் வாழ்க்கையில் முதல் முறையாக நான் ஒரு பெண்ணாக கொண்டாடப்படுவதை உணர்ந்தேன். சந்தோஷ் ஒவ்வொரு முறையும் என்னை தொடும்போது அந்த ஸ்பரிசத்தில் ஒரு தாகமும் அதே சமயம் ஒரு மரியாதையும் இருந்தது. அன்று இரவு ராஜேஷ் வெளிநாட்டிலிருந்து போன் செய்தார். நித்யா பேங்கிங் மீட்டிங் முடிஞ்சது. இன்னும் 2 நாள்ல அங்க இருப்ப. வீடு கிளீனா இருக்கட்டும், சண்டே ஒரு கெட் டுகெதர் இருக்கின்ற அதே அதிகார தோரணையில். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே சந்தோஷ் பின்னா வந்து என் இடுப்பை மெல்ல அணைத்தான். என் உடல் நடுங்கியது. போனில் என் கணவன் பின்னாலும் அதே உருவம் கொண்டாவது தம்பி. ஒருவிதமான குற்ற உணர்வு நெஞ்சை அடைத்தது. ஆனா சந்தோஷின் விரல்கள் என் இடையே வடிய போது அந்த உணர்வு மெல்ல கரைந்தது. நித்யா என் பதிலே பேச மாட்டேங்கிற ராஜேஷின் குரல் போனில் ஒலிச்சது. இல்ல தலைவலியா இருக்கு, அப்புறம் பேசுறேன் என்று சொல்லிவிட்டு போன வைத்தேன். சந்தோஷ் என்னை அப்படியே திருப்பி தன் கைகளுக்குள் சிறைப்படுத்தினா. அண்ணனோட குரல் உன்னை பயமுறுத்துதா என்று அவன் கிசுகிசுத்தான். சந்தோஷ் இது தப்பு, அவர் வரப்போறார். நீ கிளம்பிடணும் என்ற நான் பலவீனமான குரலில். தப்புன்னு தெரிஞ்சும் ஏன் என்னை நீ தள்ளிவிடல் நித்யா ஏனா? உனக்கு இது தேவைப்படுது என்று சொன்னவன் என்னை மெதுவாக படுக்கைக்கு அழைத்துச் சென்றான். அரை முழுக்கருள் படர்ந்திருந்தது. ஜன்னல் வழியே வந்த நிலவொளி மட்டும் அவன் முகத்தை காட்டியது. அந்த ஒளியில் அவன் அப்படியே ராஜேஷைப் போலவே தெரிந்தான். நான் என் கண்களை இறுக மூடிக்கொண்டேன். ராஜேஷிடம் நான் எதையெல்லாம் எதிர்பார்த்தேனோ அந்த தீவிரம், அந்த மென்மை, அந்த தேடல் அத்தனையும் சந்தோஷ் எனக்கு தந்தான். சமுதாயத்தின் பார்வையில் நான் துரோகம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என் மனதிற்குள் நான் ஒரு பாலைவனத்தில் கிடைத்த நீரூற்றை பருகுவது போலதான் தோன்றியது. அன்று இரவு எங்களுக்குள் இருந்த நெருக்கம் அந்த அறையின் சுவர்களுக்கு ஒரு புதிய ரகசியத்தை கற்றுக் கொடுத்தது. அந்த இருளில் நான் என் கணவனையும் அவனது தம்பியையும் பிரிக்க முடியாமல் ஒரு மாய வலையில் சிக்கிக்கொண்டேன். ராஜேஷ் வருவதாக சொன்ன அந்த ஞாயிற்றுக்கிழமை விடிந்தது. கடந்த சில நாட்களா நான் அனுபவித்த அந்த மாய உலகம் ஒரு நொடியில் சரியப்போவதை நினைத்தபோது என் உடல் நடுங்கியது. சந்தோஷ் காலையிலேயே தன் பைகளை அடுக்கத் தொடங்கினார். நான் கிளம்புறேன் நித்யா. ஆனா இது முடிவு கிடையாது என்று அவன் என் கைகளை பற்றி சொன்னான். அவன் கண்களில் ஒரு மென்மையான சோகம் இருந்தது. மதியம் 2 மணி இருக்கும். ராஜேஷின் கார் வாசலில் நின்றது. என் இதயம் வெளியே குதித்துவிடும் போல துடிச்சது. அவர் உள்ளே வந்தபோது அந்த அறையில் இருந்த காற்று மீண்டும் கனமானது. அதே பழைய அதிகாரம், அதே பரபரப்பு. நித்யா ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு ஸ்ட்ராங் காபி குடு என்று சொல்லிவிட்டு சோபாவில் அமர்ந்தவர் திடீரென நின்றார். அங்கு ஹாலில் சந்தோஷ் நின்று கொண்டிருந்தார். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்ட அந்த நிமிடம் அந்த அறை ஒரு போர்க்களம் போல மாறியது. ராஜேஷின் முகத்தில் அதிர்ச்சியும் கோபமும் கலந்திருந்தது. நீ எப்போ இங்கே வந்த என்று ராஜேஷ் கர்ஜித்தார். அன்னிக்கு துணை வேணும்னு தோணுச்சு,
அதான் வந்தேன் அண்ணா என்று சந்தோஷ் மிகவும் அமைதியாக சொன்னான். அவனது அந்த அண்ணி என்ற வார்த்தை என் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. கடந்த சில நாட்களா அவன் என்னை அழைத்த விதமே வேறு. அன்று மாலை ஒரு நரகமா இருந்தது. ராஜேஷ் ஒவ்வொரு முறை என்னை பார்க்கும்போதும் என் ரகசியம் அவருக்கு தெரிந்துவிடுமோ என்று பயந்தேன். ராஜேஷ் ஒரு பக்கம் வேலையை பற்றி பேசிக் கொண்டிருக்க, சந்தோஷ் மறுபக்கம் அமர்ந்து எதுவும் தெரியாதவன் போல தேநீர் குடித்துக் கொண்டிருந்தார். இரவு உணவின் போது ராஜேஷ் எதேச்சையாக சொன்னார், நித்யா, இந்த வாரம் நான் இல்லாதப்ப எதுவும் விசேஷம் இல்லையே? நான் திகைத்துப் போய் நின்றேன். என் கையிலிருந்த தட்டு மெல்ல நடுங்கியது. சந்தோஷ் என்னை ஏறிட்டு பார்த்தான். அவன் பார்வையில் ஒரு சவால் இருந்தது. உண்மையை சொல்லப் போறாயா அல்லது இந்த ரகசியத்தை சுமக்கப் போறாயா என்று கேட்பது போல இருந்தது. அந்த இரவு ராஜேஷ் அறைக்கு வந்தபோது எனக்கு மூச்சு முட்டியது. அவர் என்னை தொட வந்தபோது என்னை எறியாம நான் பின்வாங்கினேன். என்ன நித்யா, ஒரு மாதிரி இருக்கே, உடம்புக்கு ஏதாவது முடியலையா என்று அவர் கேட்டார். அவர் குரலில் முதல் முறையா ஒரு சின்ன அக்கறை தெரிந்தது. ஆனால் அந்த அக்கறை இப்போது எனக்கு தேவையில்லை என்பது போல தோன்றியது. என் மனதில் இன்னும் சந்தோஷின் மென்மையான ஸ்பரிசமே நிறைந்திருந்தது. ஒரே வீட்டில் ஒரே முகத்துடன் இரு மனிதர்கள். ஒருவன் என் சட்டப்படியான கணவன், இன்னொருவன் என் உணர்ச்சிகளின் காதலம். இந்த இருதலை கொள்ளி எறும்பாக நான் எவ்வளவு காலம் வாழப்போகிறேன்? வீடு ஒரு அமைதியான சுடுகாடு போலிருந்தது. சந்தோஷ் கிளம்ப தயாராகிவிட்டான். ராஜேஷ் தன் அலுவல வேலைகளில் மூழ்கிவிட நான் மட்டும் இருவருக்கும் இடையில் ஒரு பாலமாக, ஆனால் உடைந்து போன நிலையில் நின்றிருந்தேன். சந்தோஷ் தன் கேமரா பையை தோளில் மாட்டிக்கொண்டு வாசலுக்கு வந்தா. ராஜேஷ் அவனை வழியனுப்ப வரவில்லை. நான் மட்டும் அவன் அருகில் சென்றேன். அவன் என் கண்களை ஆழமாக பார்த்தான். அந்த பார்வையில் கடந்த ஒரு வாரத்தின் ரகசிய நினைவுகள் அனைத்தும் நிழலாடின. நான் வர்றேன் நித்யா. உன்னோட அந்த மல்லிகைப்பூ வாசையும் இந்த சில நாட்களும் என் வாழ்க்கையோட ஆகச்சிறந்த பொக்கிஷம் என்று மெல்லிய குரலில் சொன்னான். வேணும்னா சொல். இப்போவே உன்னை என்னோட கூட்டிட்டு போயிடுறேன். அங்க ரகசியங்க இருக்காது, அன்பு மட்டும்தான் இருக்கும். என் இதயம் ஒரு நிமிடம் என்று சொல்லத் துடிச்சது. ஆனா அறைக்குள்ளிருந்து ராஜேஷின் குரல் கேட்டது. நித்யா, அந்த ஃபைல் எங்க இருக்கு? அந்த குரல் என்னை நிஜத்திற்கு இழுத்து வந்தது. ராஜேஷ் என் வாழ்க்கை யதார்த்தம். சந்தோஷ் ஒரு அழகான ஆனால் ஆபத்தான கனவு. ராஜேஷின் முகத்தை வைத்திருக்கும் சந்தோஷுடன் நான் சென்றால் ஒவ்வொரு முறையும் அவன் முகத்தை பார்க்கும்போது எனக்கு ராஜேஷின் ஞாபகம்தான் வரும். அதே போல ராஜேஷுடன் இருக்கும்போது எனக்கு சந்தோஷின் நினைவு வரும். இல்ல சந்தோஷ், நீ கிளம்பு, இது ஒரு விபத்து மாதிரிதான். இதுக்கு மேல இதை தொடர முடியாது என்றன் கண்கள் கலங்க. அவன் ஏமாற்றத்துடன் ஒரு புன்னகையை சிந்திவிட்டு திரும்பி பார்க்காமல் நடந்து சென்றான். அவன் சென்ற பிறகு நான் கதவை சாத்திவிட்டு ராஜேஷின் அறைக்குள் சென்றேன். அவர் வழக்கம் போல லேப்டாப்பில் ஏதோ டைப் செய்து கொண்டிருந்தார். நான் அவர் பின்னால் சென்று அமர்ந்தேன். அவர் திரும்பி என்னை பார்த்தார். சந்தோஷ் கிளம்பிட்டானா? அவன்கிட்ட நான் சரியா பேசக்கூடல என்றா சற்று குற்ற உணர்வுடன். பரவாயில்லைங்க என்று சொன்ன நான் மெதுவாக அவர் கைகளை பற்றினேன். சந்தோஷிடம் நான் உணர்ந்த அந்த மென்மையை இப்போது ராஜேஷிடம் தேடினேன். எங்க இனிமேலாவது எனக்கா கொஞ்சம் நேரம் ஒதுக்குவீங்களா? எனக்கு பணம், வசதி எதுவும் வேண்டாம். உங்க பேச்சு மட்டும் போதும் என்று அவர் மடியில் தலை சாய்த்தேன். ராஜேஷ் திகைத்து போனார். 5 வருடங்களில் நான் இப்படி அவரிடம் கேட்டதே இல்லை. அவர் மெதுவாக தன் வேலையை நிறுத்திவிட்டு என் தலைமுடியை கோதினார். சாரி நித்யா, நான் ரொம்ப பிஸியா இருந்துட்டேன். இனிமே அப்படி இருக்காது என்றார். அவர் குரலில் அந்த பழைய அதிகாரம் இல்லை. ஒருவேளை சந்தோஷின் வருகை எனக்கும் என் கணவனுக்கும் இடையில் இருந்த அந்த மௌனச் சுவரை உடைத்திருக்கலாம். சந்தோஷ் எனக்கு கொடுத்தது வெறும் உடல் ரீதியான நெருக்கம் மட்டுமல்ல, என் உரிமைகளுக்காக பேசும் தைரியத்தையும் தான். அந்த ரகசியம் என் நெஞ்சுக்குள்ளேயே புதைந்து கிடக்கும். ராஜேஷின் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஒரு வாரம் நினைவுக்கு வரும். அது ஒரு தவறா அல்லது என் வாழ்க்கையை மீட்டெடுத்தர் மாற்றமா என்று தெரியவில்லை. ஆனா இப்போது என் கணவனின் கைகளில் நான் ஒரு புதுவிதமான நிம்மதியை உணர்ந்தேன். நிழல்கள் மறைந்துவிட்டன. நிஜம் மெல்ல துளிவிடத் தொடங்கியது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து பகிருங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் காயத்ரி.